அட்டிக்கிற வெயிலுக்கு எங்கேயாச்சும் பிளான் பண்ணலான்னு பார்த்தப்பதான் சேலத்துல லொக்கேட் ஆயிருக்க பரவச உலகம் ஞாபகம் வந்துச்சு. சரின்ட்டு காலையில ரெடி ஆயிட்டு கார் எடுத்துட்டு போலாமா. கார் கிட்ட வந்ததும் கொஞ்ச நேரம் ஐடியால விட்டுட்டு கிளம்பிட்டேன். போற வழியிலேயே ஏ டு பில ஸ்டாப்பிங் போட்டு டிஃபனை முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு உள்ள போயிட்டேன். வீக்கெண்ட் டைம்ல போனனால பயங்கரமான கிரௌடா இருந்துச்சு. ஒரு வழியா அட்டிச்சு புடிச்சு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போனதும் டேக கையில மாட்டி விட்டு அமிச்சிட்டாங்க. அவுட்ஃபிட் எடுத்து சொருகிட்டு வாட்டர் கேம்ஸ்குள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு மேட்டை தூக்கிட்டு மேலே ஏறிட வேண்டியதான். இவரு பறக்கிறத பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரை கேம்ஸ்க்கு போயாச்சு. போற வழியிலேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. சோ நானும் 2 பஃப் வாங்கிட்டு உள்ள போயிட்டேன். போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வேவ் பூல்ல தலையை நினைச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா கூட்டத்தை பாத்தீங்களா. குளோரோஃபார்ம் அதிகமா தண்ணியில கலந்துருக்கனால தண்ணிலாம் கொஞ்சம் கிளியராவே இல்ல. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா ட்ரை கேம்ஸ்க்கு வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்த டைமுக்கு முன்னாடியே போயிட்டனால அங்க கிரௌட் எதுவும் இல்ல. அங்க உள்ள சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயாச்சு. போன இடத்துல நிறைய கேம்ஸ் ரிப்பேர்னு போட்டிருந்தாங்க. சோ நீங்க போறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அட்டிக்கிற பயங்கரமான வெயிலுக்கு எங்க போறதுன்னு தெரியாம கடைசியா 70 போயிட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதுல எது பிளே பண்ணாலும் பர் பர்சனுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் உச்சி வெயில் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாதுன்னு பரவச உலகத்துக்கு ஒரு பை பை சொல்லிட்டு காருக்கு போயிட்டேன். காருக்கு வந்த உடனே ஞாபகம் வருது, காருக்கு பேக்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, ஃபேமிலி வர வரையும் அங்கேயே அட்டி போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் கார் எடுத்துட்டு அதே ஏ2பில போய் ஒரு ஜூஸை போட்டு கிளம்பிட்டேன். போன இடம் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். நீங்க போனோம்னா வீக் டேஸ் சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.